வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு. பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட ஜனாதிபதி வியட்நாம் பயணம். அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் பொய்யானவை, குற்றம் சுமத்தும் சுமந்திரன். நெல்லை ஆதீன குரு முதல்வரின் மறைவுக்கு நாமல் உள்ளிட்ட பலரும் இரங்கல். தேசபந்துவுக்கு உயிர் அச்சுறுத்தல், விசாரணைகளை ஆரம்பித்த சிஐடி. தேர்தலை முன்னிட்டு தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை. தொழில் முனைப்பில் ஈடுபடும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவராக மைக் வால்ட்ஸ் நியமனம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 4ஆம் திகதி வியட்நாமிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் வோங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரை வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட மூத்த பிரமுகர்களையும் சந்திக்க உள்ளார். கோசிமின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின விழாவில் ஜனாதிபதி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு முக்கிய உரை நிகழ்த்துவார் என இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினரும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை குறிக்கும் வியட்நாம் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பி தருவதாக அரசாங்கம் கூறியது பொய்யானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகள் பொய்யானவை என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆ.யு. சுமந்திரன் குற்றச்சாட்டினார். வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மேதின கூட்டத்திலே அவர் இதனை கூறினார். இதன்போது மக்களின் நிலங்களை திருப்பித் தருவதாகவும் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டவை விடுவிப்பதாகவும் அரசாங்கம் உறுதியளித்திருப்பினும் ஆட்சிக்கு வந்ததும் நிலத்தை கையகப்படுத்த தொடங்கிவிட்டதாக சுமந்திரன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையை நாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என முத்திரை குத்தி நிலம் கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திரும்பி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேதின கூட்டத்திற்கு முன்னதாக சுமந்திரன் ஒரு பேஸ்புக் பதிவில் நிலம் கையகப்படுத்தல் பிரச்சினை குறித்து அரசாங்க வர்த்தமானியை எடுத்துக்காட்டி உரையாற்றினார். அதில் 28/3/2025 திகதியிடப்பட்ட வர்த்தமானியன் 2430 நிலத்தீர்வு கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என கூறியிருந்தார். இதில் 3 மாத காலத்திற்குள் எந்த உரிமை கோரல்களும் பெறப்படாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 5940 ஏக்கர் நிலம் அரசு நிலமாக அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக எடுத்துக்காட்டியிருந்தார். நெல்லை திருஞான சம்பந்த ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் மறைவிற்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றிரவு 9:40 மணியளவில் கொழும்பில் பூரணமடைந்தார். வடபுலத்து தாயக மக்கள் துயர் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்நேரம் அவரது மறைவிற்கு சமூகத்தின் முக்கிய பலரது இரங்கல் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர
பரமாசாரிய சுவாமிகள் பூரணமடைந்த செய்தி சைவ மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்துமார் அமைப்பு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. வடக்கின் ஆன்மீக அடையாளமாக விளங்கிய நெல்லை ஆதீனத்தின் இரண்டாவது குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவகதி அடைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயருறுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சைவ தமிழ் பண்பாட்டின் பாரம்பரிய தளம் என்ற அடையாளத்தை கொண்ட யாழ்ப்பாணத்தின் ஆன்மீக அருளொளி குன்றா வகையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அறப்பணி ஆற்றிய சுவாமிகளின் மறைவு இந்த மண்ணில் மாபெரும் இடைவெளி ஒன்றை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தமது இரங்கல் செய்தி குறிப்பில் கூறியுள்ளார். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்துள்ள நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சமயத்திற்காக பல தசாப்தங்களாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் இறைவனடி சேர்ந்ததை அறிந்து கவலை அடைகின்றேன். இந்து சமயத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவரை மிக நீண்ட காலமாக நான் அறிவேன். நல்லூரில் அமைந்துள்ள நெல்லை ஆதீனம் ஊடாக இந்து சமயத்தை வளர்ப்பதற்காக பல நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்கின்றார். அவற்றிற்கு மேலாக சிறுவர்களிடத்தே இந்து சமயத்தின் மீதான ஈர்ப்பை அதிகரிக்கவும் இந்து சமய அறநெறிகளை போதிக்கவும் பல விடயங்களை அவர் முன்னெடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. இதற்கும் மேலதிகமாக போர்க்காலத்திலும் சரி அதற்கு பின்னரான காலங்களிலும் சரி யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்ற ராஜதந்திரிகள் அரசியல்வாதிகள் என்று அவரை சந்திக்காமல் அவரும் செல்வதில்லை. எமது மக்களின் உண்மை நிலையை எடுத்து கூறுவதற்கு அவர் என்றும் பின்னின்றதில்லை. சமய தலைவராக இருந்த போதும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்து வந்த ஒருவர். அவர் ஆற்றிய பணிகளுக்காக என்றும் மக்களால் நினைவு கூறப்படுவார் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் இரண்டாவது குரு முதல்வர் மறைவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கலில் யாழ்ப்பாணம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தின் இரண்டாவது குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மறைவு பற்றி செய்தி அறிந்து மிகுந்த மன வேதனை அடைகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு பெறுகின்றது. வாக்கெடுப்பிற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னர், அதாவது மே மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும். மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் இறுதி அரசியல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி காட்சிகள் மற்றும் விவரங்களை 4ஆம் தேதியன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரசாரம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தேதியன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி பிரச்சார கூட்டங்களின் விவரங்களை வெளியிடும் போது அனைத்து கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் தொலைக்காட்சி, வானொலி அலைவரிசைகள் மற்றும் செய்தித்தாள்களில் முறையே ஒளிபரப்பு நேரம் மற்றும் இடம் ஒதுக்கப்பட வேண்டும். 5 மற்றும் 6ஆம் தேதி செய்தித்தாள் தலைப்புச் செய்திகளை வழங்குவதிலோ அல்லது வேறு எந்த வகையிலும் கட்சிகள், குழுக்கள் வேட்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமோ அல்லது அவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு தோற்றத்தையும் காட்டுவதன் மூலமோ எந்த ஒரு அரசியல் பிரசார செய்திகளும் செய்யக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாய விடுமுறையை தேசிய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான விடுமுறை விசேட விடுமுறையாக வழங்கப்பட வேண்டும் எனவும், மேலும் அது அவர்களின் தனிப்பட்ட விடுமுறையை பாதிக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கு 40 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய அரை நாள் விடுமுறையும், 40 தொடக்கம் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்ய ஒரு நாள் விடுமுறையையும், 150 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்ய 2 நாட்கள் விடுமுறையையும் வழங்கப்பட உள்ளது.
பணியிடத்திலிருந்து வாக்குச்சாவடிக்கு சென்று திரும்ப வேண்டிய சந்தர்ப்பங்களில் 3 நாட்கள் விடுப்பு வழங்கப்படலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் நாளில் கொழும்பு பங்குச்சந்தை முன்கூட்டியே மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் நாளில் கொழும்பு பங்குச்சந்தை முன்கூட்டியே மூடப்படும் என அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தலை கருத்தில் கொண்டு 2025 மே 6ஆம் திகதி மதியம் 12:30 மணிக்கு மூடப்படும் என்று கொழும்பு பங்குச்சந்தை கூறுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரளாவில் உள்ள விழுஞ்சம் சர்வதேச ஆழ்கடல் பலநோக்கு துறைமுகத்தை திறந்து வைத்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று கேரளாவில் உள்ள விழுஞ்சம் சர்வதேச ஆழ்கடல் பல்நோக்கு துறைமுகத்தை திறந்து வைத்தார். இது நாட்டின் முதல் பிரத்யேக டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையத்தை குறிக்கிறது. தெற்காசியாவின் முதன்மை டிரான்ஸ்ஷிப்மெண்ட் மையமாக நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் இலங்கையின் கொழும்பு துறைமுகம் வழியாக தற்போது கொண்டு செல்லப்படும் சரக்குகளில் கணிசமான பங்கை கைப்பற்றும் வகையில் இந்த துறைமுகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதானி துறைமுகங்கள் மற்றும் SEZ லிமிடெட் ஆகியவற்றால் பொது தனியார் கூட்டாண்மையின் கீழ் உருவாக்கப்பட்ட விழுஞ்சம் கொள்கலன் கையாளுதலுக்காக வெளிநாட்டு துறைமுகங்களை இந்தியா நம்பியிருப்பதை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள புதிய வசதி பிராந்திய கப்பல் பாதைகளை மறுவடிவமைப்பு சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைந்துள்ளது. திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள புதிய வசதி பிராந்திய கப்பல் பாதைகளை மறுவடிவமைத்து சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கையின் கொழும்பு துறைமுகம் தற்போது இந்தியாவின் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் சரக்குகளில் சுமார் 70% கையாளுகிறது. மேலும் அந்த அளவை மீண்டும் இந்திய கரைக்கு மாற்றுவதற்கான ஒரு மூலோபாய முயற்சியாக விழுஞ்சத்தை தொழில் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தேசபந்து தென்னகோனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் CIDயினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அதன்படி பூஷ்ய உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுள்ளது. முன்னதாக பிரபல குற்றவியல் கும்பல் தலைவர் காஞ்சிபாணி இம்ரான் உட்பட பாதாள உலக குழுக்களிடமிருந்து தனது உயிருக்கு நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி தென்னகோன் முறையாக போலீஸ் பாதுகாப்பை கோரியதாக தெரிவிக்கப்பட்டது. தென்னகோன் நேற்று பாதுகாப்புக்கான எழுத்துப்பூர்வ கோரிக்கையை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் சமர்ப்பித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து செயல்படுவதாக நம்பப்படும் காஞ்சிபாணி இம்ரான் தென்னகோனுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுத்துள்ளதாக சமீபத்திய தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த மேன்முறையீடு வந்துள்ளது. உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தென்னகோன் தனது உத்தியோகபூர்வ பாதுகாப்பு பிரிவை முழுமையாக திரும்ப பெற்றதை தொடர்ந்து அதிக ஆபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரது தலைமையில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு பழிவாங்கும் விதமாக பல பாதாள உலக குழுக்கள் அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடும் எனவும் குற்ற புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளில் இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு சற்று உயர்வடைந்தது. இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு சற்று உயர்ந்துள்ளது. செலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி முறையே 295.50 ரூபாவிலிருந்து 295.40 ரூபாவாகவும் 302.50 ரூபாவிலிருந்து 302.40 ரூபாவாகவும் குறைந்துள்ளன. NDB வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 295.70 ரூபாவிலிருந்து 295.55 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 303.70 ரூபாவிலிருந்து 303.55 ரூபாவாகவும் குறைந்துள்ளது. மக்கள் வங்கி அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 295.93 ரூபாவிலிருந்து 295.83 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 303.68 ரூபாவில்
ரூபாவிலிருந்து 303.58 ரூபாவாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கொமர்சல் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி 293.73 ரூபாவிலிருந்து 293.48 ரூபாவாகவும் 302.75 ரூபாவிலிருந்து 302.50 ரூபாவாகவும் குறைந்துள்ளது. சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி முறையே 295.50 ரூபாவிலிருந்து 295.25 ரூபாவாகவும் 303.50 ரூபாவிலிருந்து 303.25 ரூபாவாகவும் குறைத்துள்ளன. சிலாபம் தெதுரோயாவில் நீராடிக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் காணாமல் போயுள்ளனர். சிலாபம் தெதுரோயாவில் குளித்துக் கொண்டிருந்த 20 மற்றும் 22 வயதுடைய 2 இளைஞர்கள் நேற்று காணாமல் போனதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுகஸ்தோட்டை மற்றும் ஹலகெதர பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களும் நேற்று மாலை காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். நண்பர்கள் குழுவுடன் இருவரும் கண்டியிலிருந்து சிலாபத்திற்கு ஒரு பொழுதுபோக்கு பயணமாக அந்த பகுதிக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. காணாமல் போன 2 இளைஞர்களை கண்டுபிடிக்க சிலாபம் போலீசார் இலங்கை கடற்படையுடன் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் 6ஆம் திகதி மூடப்பட உள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் 6ஆம் திகதி மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சுங்கவரி செலுத்தாமல் கடத்தலில் ஈடுபட்ட 63 வயது பெண் ஒருவர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்கவரி செலுத்தாமல் தங்கப் பொருட்கள், மடிக்கணினிகள் மற்றும் மொபைல் போன்களை நாட்டுக்குள் கடத்த முயன்றதற்காக 63 வயது பெண்ணொருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் 23 தங்க நெக்லஸ்கள், 1 தங்கத் துண்டு, 3 வளையல்கள், 1 வளையல், 6 மடிக்கணினிகள் மற்றும் 11 மொபைல் போன்கள் அடங்கும். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 11 மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு வரை கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கல் குறித்த சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மைக் வாட்ஸ் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் ஐக்கிய நாடுகளுக்கான தூதுவராக நியமிக்கப்படுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தற்காலிகமாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயற்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைக் வாட்ஸ் அமெரிக்க ராணுவ திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்படுகின்ற தொடர்பாடல் குழு ஒன்றில் தவறுதலாக ஊடகவியலாளர் ஒருவரது இலக்கத்தை இணைத்தமையினாலேயே அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் 2வது தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியிடப்படுகின்ற 1வது சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 51வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. குறித்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பலப்பரட்சி நடத்துகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 அளவில் ஆரம்பமானது. புள்ளிப்பட்டியலில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 4வது இடத்திலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9வது இடத்திலும் உள்ளன. இதேவேளை குஜராத் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் 6 தடவைகள் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இதில் குஜராத் அணி 4 தடவைகளும்
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு தடவையும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.